அப்படிப்பட்ட அரசு இருக்குமே ஆனால் அது இந்த சமூக நீதிக்கான அரசு அல்ல என்பதை இங்கே பதிவு செய்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இணைந்து போராடுவோம். போராட்டங்கள் தோற்றத்திலே தோழர்களே, தொடர்ந்து போராடுவோம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்பிக்கையோடு தொடர்ந்து போராடுவோம். போராட்ட களத்தை மென்மேலும் ஏற்படுத்துவோம். உங்களுடைய போராட்டங்களுக்கான ஆலோசனைகளையும் உங்களுடைய ஆதரவுகளையும் என்றும் எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் உங்களோடு இணைந்து நிற்கும் என்று கூறி இந்த போராட்டத்திலே வாழ்த்துறை கூட வாய்ப்பு கூறிய அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பணி நிரந்தர வேண்டும், வேண்டும் வேண்டும், பணி நிரந்தர வேண்டும், வஞ்சிக்காது தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு வழங்கிடு, வழங்கிடு, பணி நீட்டிப்பானே வழங்கிடு, தற்காலிக பேராசிரியர்களை வஞ்சிக்காதே, வெளியேற்றாதே, வெளியேற்றாதே, 15 வருட அனுபவத்தை வெளியேற்றாதே, பாழாக்காதே, பாழாக்காதே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்காதே, வேண்டும் வேண்டும், பணி நிரந்தர வேண்டும், வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, தற்காலிக பேராசிரியர்களை வஞ்சிக்காதே, வெளியேற்றாதே, வெளியேற்றாதே, 15 வருட அனுபவத்தை வெளியேற்றாதே, பாழாக்காதே, பாழாக்காதே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்காதே, பதிவாளரே, பதிவாளரே, போலியாக தயார் செய்த ஒர்க்குவரை ரத்து செய், உரிமை கொடு, உரிமை கொடு, 15 ஆண்டுகால உழைத்தவருக்கு உரிமை கொடு, கெடுக்காதே, கெடுக்காதே, மாணவர்களின் எதிர்காலத்தை கெடுக்காதே, அழிக்காதே, அழிக்காதே, தமிழரை கல்வியை அழிக்காதே, உயர்கல்வித்துறையை அழித்தலே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றாதே, அமைச்சரே, அமைச்சரே, பணி நீக்கத்தை ரத்து செய், பதிவாளரே, பதிவாளரே, போலியாக தயார் செய்த ஒர்க்குவரை ரத்து செய், உரிமை கொடு, உரிமை கொடு, 15 ஆண்டுகள் உழைத்தவருக்கு உரிமை கொடு, கெடுக்காதே, கெடுக்காதே, மாணவர்களின் எதிர்காலத்தை கெடுக்காதே, அழிக்காதே, அழிக்காதே, தமிழ் கல்வியை அழிக்காதே, தமிழக அரசே, தமிழக அரசே, சொன்னாயே, சொன்னாயே, பணி நிரந்தரம் என்று சொன்னீர்களே,
16 உறுப்பு கல்லூரி சேர்ந்த 328 பேராசிரியர்கள் இன்னைக்கு ஒரு நாள் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்காக நாங்கள் கூடியிருக்கோம். எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களோட பணி விடுவிப்புலேருந்து பணி நீட்டிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அண்ணா பல்கலைக்கழகம் எங்களுக்கு பணி நீட்டிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு வேண்டுதல் வச்சு கூடியிருக்கோம். 15 ஆண்டுகளாக நாங்கள் எல்லாருமே பிஹெச்டி முடிச்சுட்டு அனுபவம் வாய்ந்த பேராசிரியராக தான் பணியாற்றிட்டு வரோம். ஆனால் எங்களை எந்த முன்னறிவிப்புமின்றி அண்ணா பல்கலைக்கழகம் பணியிலிருந்து எங்களை விடுவிச்சிருக்காங்க. இதுக்காக நாங்கள் பல்வேறு தரப்பிலிருந்து அரசாங்கத்துக்கும் தமிழக முதல்வருக்கும் துணை முதலமைச்சருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை செயலாளர் ரோட் கமிஷனர் பதிவாளர் என பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் நாங்கள் எங்களோட கோரிக்கையை சொல்லியும் எங்களுக்கு யாருமே இப்போ வரை செவிசாய்க்கலை. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் உத்தரவிட்டோம், நீதிமன்றம் எங்களை பணியில் வச்சிருக்க சொல்லி உத்தரவிட்டோம். மாண்புமிகு நீதியரசர் ஐயா அனந்த் வெங்கடேஷ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சொல்லி பல்கலைக்கழக நிர்வாகம் அதுக்கும் செவிசாய்க்கலை. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழக முதல்வர் உங்களுக்கு எல்லாரையும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்க எல்லாரையுமே உங்களை வேலையில் ஆர்டர் கொடுக்க சொல்லி வச்சுக்க சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாக செய்தி சொல்லி அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக அமைச்சரை நாங்கள் போய் திருவிடை மருத்துவத்தில் பார்த்த அன்னைக்கு அமைச்சர் எங்களுக்கு என்ன உறுதி கொடுத்தாரு அப்படின்னா, இல்லைப்பா உங்க எல்லாருக்குமே நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம், உங்களுக்கு ஆர்டர் வந்துடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. 2.5 மாதம் ஆயிடுச்சு. எங்கள் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டு நாங்கள் இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறோம். ஆசிரியரின் வாழ்வாதாரம் மட்டும் கிடையாது, இவ்வளோ பெரிய பல்கலைக்கழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களோட நிலைமையும் தமிழ்நாடு முழுக்க கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. 16 வளாகங்களில் 15,000 மாணவர்கள், 15,000லேருந்து 20,000 மாணவர்கள் வரை படிச்சுட்டு இருக்காங்க. 4 வருடங்களாகவும் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு எதுவுமே கிளாஸஸ் நடக்கிறதில்ல. ஃபைனல் இயர் பசங்களுக்கு ப்ராஜெக்ட் சரியாக நடக்கிறது கிடையாது, கைடன்ஸ் கிடையாது, எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் ஆசிரியர்களோடு சேர்த்து மாணவர்களோட எதிர்காலத்தையும் இந்த அண்ணா பல்கலைக்கழகமும் தமிழக அரசும் கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சமூக நீதினு பேசிகிட்டு இருக்க இந்திய அரசு தான் தமிழ் வழி கல்விக்கு இதே பீரியடில் 2010ஆம் ஆண்டு கலைஞர் முன்னைய முதல்வர் கலைஞர் ஐயா கொண்டு வந்த பொறியியல் கல்வி தமிழ் வழியில் கொண்டு வந்ததையும் இன்னைக்கு இந்த அரசாங்கம் சைலண்டாக எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் இங்கிலீஷ் மீடியத்தோட தமிழ் மீடியத்தை இங்கிலீஷ் மீடியத்தில் சிவில்லையும் மெக்கானிக்கல்லையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மூலியமாகவும் பசங்க இன்னைக்கு அவங்களோட நிலைமையும் கேள்விக்குறியாயிருக்கு. தமிழில் படிக்க வேண்டிய பையன் இங்கிலீஷில் படிச்சுட்டு இருக்கான். இங்கிலீஷில் நடத்துகிறவங்கனால இப்போ தமிழில் வந்து எக்ஸாம் இருக்குது. எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழுக்குன்னு தனியாக தேர்வு வைக்கிறாங்க. அது வந்து அந்த பையனால் எப்படி எழுத முடியும்? இந்த மாதிரி பல வகையில் மாணவர்களோட எதிர்காலமும் கேள்விக்குறியாயிருக்கு. எங்களோட வாழ்வாதாரம் பாதிச்சு இப்போ நாங்கள் எந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு இதே இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இந்த 10 ஆண்டுகளாக எங்களுக்கு என்ன விஷயம் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோமோ நிரந்தர பேராசிரியர்களுக்கான இணையான வேலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அதே விஷயத்த எங்களுக்கு வேலை இழக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக என்ன ஒர்க்கோட கிரியேட் பண்ண முடியுமோ, என்ன விஷயத்த செஞ்சால் இவங்க வெளியில் போவாங்கன்னு செய்கிறாங்களோ அதை இன்னைக்கு இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் செஞ்சு எங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க. நாங்கள் யாரை போய் எல்லாருமே போய் பார்த்துட்டோம். யாரை போய் பார்த்துட்டு எங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. எல்லாரும் சொல்றது செய்கிறோம். தமிழக அரசு இதே கடந்த ஆட்சி 2016லேருந்து 21 ஆண்டு எடப்பாடி ஐயா ஆட்சியிலையுமே நாங்கள் போய் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா போய் பார்த்தப்போ 2021ஆம் ஆண்டு தேர்தல் திமுகவோட தேர்தல் அறிக்கையின்படி எங்களுக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரியும் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எதிர்கட்சி தலைவரான முக ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழக முதல்வர் அமைச்சராக வந்தோம், அவங்களுக்கு முழு அதிகாரம் இருந்தும் அந்த தேர்தல் அறிக்கையை கருத்தில் கொள்ளாமல் எங்களை இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இந்த நிரந்தர தற்காலிக பணியிலேயே எங்களை விடுவிச்சு எங்களை இன்னைக்கு வேலை இழக்க செய்திருக்கிறது எங்கள் எல்லாருக்குமே பயங்கர வருத்தம் அளிக்குது. இதே நிலைமை நீடிச்சிச்சு அப்படின்னா எங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும். நாங்கள் யாருமே எங்கள் குடும்பத்தோடு வந்து மேற்கொண்டு இந்த வரப்போகிற தேர்தலையும் பங்களிக்கிறதுக்கு நாங்கள் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது. அது அடுத்தது இன்னும் மேற்கொண்டு வரும் நாட்களில் எங்களோட போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்தலான்னு இருக்கோம். மாவட்ட தலைநகரங்களில் பண்ணோம். அடுத்து 2 நாள் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பண்ணோம். இன்னைக்கு முறையாக அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இன்னைக்கு நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஓட்டர் ஐடிஸை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம். எங்கள் குடும்பம் இந்த 328 குடும்பங்களும் எங்கள் குடும்பங்களை சேர்ந்தவங்களும் நாங்கள் இருக்கோம். நாங்கள் வந்து இந்த தேர்தலில் பங்களிக்க மாட்டோம், புறக்கணிப்போம் அப்படிங்கிறத இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கோம். ஓகே சார், ஓகே. ஓட்டர் ஐடியா ஒப்படைப்பா, ஓட்டர் ஐடி எல்லாம் எடுத்துக்காட்டு, ஓட்டர் ஐடி வாழ்வாதாரமும் போயிடுச்சு. வாக்கு போட்டு தேர்தல்
சார் எடுத்துக்காட்டுங்க சார், ஓட்டர் ஐடி எடுத்து காட்டுங்க சார். ஓட்டு போட்டா வேண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு தரவில்லை எனில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளோம். இது தொடர்பாக வாக்காளர் அட்டையினை தலைமை தேர்தல் அதிகாரியிடமோ அல்லது அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடமோ ஒப்படைப்போம் என்று எங்கள் கூட்டமைப்பு சார்பாக செய்துள்ளோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை தமிழக அரசு மீட்டு தரவில்லை எனில் எங்களோட பணி நீட்டிப்பாணையை தமிழக அரசு வழங்கிவிடவில்லை எனில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளோம். இது தொடர்பாக எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையினை வரப்போகின்ற ஒரு நாளில் தலைமை தேர்தல் அதிகாரியிடமோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவரிடமோ முடிவு செய்து ஒப்படைப்போம் என்று தமிழக அரசிற்கு இந்த அறப்போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். புறக்கணிப்போம் புறக்கணிப்போம், தேர்தலை புறக்கணிப்போம், மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம், பணி நீட்டிப்பை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம், பணி நீட்டிப்பை மீட்டெடுப்போம். இல்லை எனில்